இயல்வது கரவேல். ஒரு சின்ன கிராமத்துல மித்ரான்னு ஒரு சுட்டி பொண்ணு இருந்தா. மித்ரா ஸ்கூலுக்கு ரொம்ப ஹாப்பியா வரா. ஆனா கிளாஸ்ல லதா ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. மித்ரா லதாவை பார்த்துக்கிட்டே உள்ள போறா. மித்ரா போய் அவளோட பிளேஸ்ல உட்காந்து லதாவை பார்க்குறா. அப்பவும் லதா சோகமாவே இருக்கா. மித்ரா லதா பக்கத்துல போய், என்னாச்சு லதா? நான் புக் கொண்டு வர மறந்துட்டேன் மித்ரா. மிஸ், கிளாஸ் இருக்கும்போது எப்படி கவனிப்ப? மித்ரா பொறுமையா யோசிச்சு தன்னோட பேக்ல இருந்து புக்கை எடுத்துக்கிட்டு லதா கிட்ட போய், நீ இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கோ லதா, என்கிட்ட இன்னொரு புக் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மித்ரா. கிளாஸுக்கு ஆசிரியர் வந்து பாடம் எடுக்கிறாங்க. எல்லாரும் அதை கவனமா கேக்குறாங்க. லதாவும் மித்ரா ஷேர் பண்ண புக்கை வச்சு கவனிக்கிறா. ஆசிரியர் லதாவை கேள்வி கேட்டதும் லதா ஏந்திரிச்சு பதில கரெக்டா சொல்லிட்டா. ஆசிரியர் லதாவை பாராட்டுனாங்க. லதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மித்ராவும் லதாவும் சந்தோஷமா சிரிச்சாங்க. இயல்வது கரவேல். உன்னால் முடிந்த உதவியை எப்போதும் செய். ஈவது விளக்கேல். ஸ்கூல் லஞ்ச் டைம்ல பசங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராமும் தன்னோட லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு சந்தோஷமா சாப்பிட உட்காரா. பக்கத்துல அருண் ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்கான். ராம் திரும்பி பார்த்து யோசிச்சுட்டே அருண் கிட்ட போய், நீ ஏன் சாப்பிடல அருண்? நான் சாப்பாடு கொண்டு வரல ராம். அட அவ்வளவுதானே, என் லஞ்ச் நான் ஷேர் பண்றேன். வா, நம்ம சேர்ந்தே சாப்பிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் ராம். ரெண்டு பேரும் சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து பக்கத்துல இருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட லஞ்சை ஷேர் பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. இது எல்லாத்தையும் ஆசிரியர் ரொம்ப மகிழ்ச்சியா பார்த்துட்டு இருக்காரு. ஆசிரியர் பசங்க கிட்ட வந்து பெருமையா பாராட்டினாரு. ஈவது விளக்கேல். பகிர்ந்து கொடுக்க தடுக்காதே. உதவி செய்வதும் பகிர்வதும் நல்ல மனிதனாக வளர உதவும். ஹாப்பி ரீடிங்.